இங்க ஒரு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது பாஜகவினுடைய நெடுங்கால கனவு. அவங்க காங்கிரஸ் வச்சிருக்காங்க. நீங்க 2019 39 தொகுதிகள்ல 38 தொகுதிகள் ஜெயிக்கிறாங்க அந்த அலையன்ஸ். இங்க இந்தியா முழுவதும் பாஜக ஒரு சண்டி குதிரையாக இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது ஒரு மண் குதிரையாக தானே இருந்தது. வெற்றியை பெறலையே. 2019 பாராளுமன்ற தேர்தலில் 39 38 சீட்டு ஜெயிச்சு கொடுக்குறாங்க திராவிட முன்னேற்ற கழக அலையன்ஸ். 2024 39 ஜெயிச்சு கொடுக்குறாங்க. பாஜகவோட ஓட்டு சதவீதம் தான் கூடுது. அப்ப அந்த இடம் தான் இவர்களுக்கு இப்ப யோசிக்க வைக்குது. அப்படிப்பட்ட சக்தியவே விஜய் வீழ்த்தி விட்டார். நம்ம இன்னும் அவங்க சைட்ல இருந்து நம்மளை எதிர்க்காதப்ப, நம்ம மாநில சுயாட்சியின் மீதான தலையீடா, பேரிடர் நிதிகளின் மீதான தலையீடா செய்யறப்ப ஏற்கனவே 4ல் இருந்தது ஒன்றாக மாறிவிட்டது. அந்த ஒன்னா சுருக்கினது திமுக இல்ல, தாவேகா. நீங்க கிட்டத்தட்ட 130 இடங்களுக்கு மேல இருந்த திமுகவையும் 59 ஆக்கி அதிமுகவை அழிக்கணும். கலகங்கள் இல்லாத தமிழகம், கவலைகள் இல்லாத தமிழர்கள், ஒரு திராவிட கட்சிகளை ஒன்று அழிந்தா பாஜகவுக்கு உள்ள நுழையிறதுக்கான வாய்ப்பா இருக்கும்னு கடந்த காலங்களில் பாஜகவே களமாடி இருக்கு. 2024 அதனாலதான் தனித்து போட்டிக்கிட்டாங்க ஒரு அணியை அமைத்து. அதிமுக இல்லாம முயற்சி எல்லாம் பண்ணி பார்த்தாங்க அண்ணாமலை அவர்களுடைய காலத்துல. ஆன பிறகும் அதிமுக ஒண்ணும் செய்ய முடியல. ஆனா 24 ஓட்டு சதவீதம் 11 பாஜகவுக்கு, அலையன்ஸா 18, கூட்டணி இல்லாம, பிரதமர் வேட்பாளர் இல்லாம, நட்சத்திர வேட்பாளர் இல்லாம அதிமுக 21% காட்டிட்டாங்க. அந்த கட்சியை வெறும் 47 தொகுதியில் அடக்கிறார். அங்க இருக்கிற எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு வர்றாங்க. அப்ப விஜய் என்பவர் ஒரு பெரிய சக்தி தான். சோ அப்ப அவர் நம்ம எதிர்க்கவும் இல்ல, ஒரு சிக்னல் அங்கிருந்து கொடுக்கிறாரு, நாங்க உங்களை எதிர்க்கலன்னு. பதிலுக்கு இவர்களும் நிதியை கொடுக்குறாங்கன்னு தான் பாக்குறேன். முதல் சிக்னல் தாவேக்காவிடம் இருந்து போன சிக்னல் தான். அதனாலதான் அது ஒரு சுமூகமான நிலையில போகுது அப்படின்னு தான் பாக்குறேன்.